இந்த உலகத்துல என்னால வாழ முடியுமா, எனக்குன்னு ஒரு சந்ததி வருமா, எனக்குன்னு ஒரு தலைமுறை உண்டாகுமான்னு நினைச்சிட்டு இருக்கிறவர்கள் உண்டு. நினைச்சிட்டு இருக்கிறவர்கள் உண்டு. கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். உங்க கண்ணீருக்கு பதில் கிடைக்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என்னால் அழ மட்டும்தான் பிரதர் முடியும், என்னால் அழுகதானா முடியும், அழுகிறது தவிர ஒன்றும் பண்ண முடியாது. ஆகார் கண்ணீர் வடிச்சாங்க. ரெண்டாவது சிம்சோன் கண்ணீர் வடிச்சான். கண்ணீர் வடிச்ச சமயத்துல கடவுள் அவனோடு பேசினார். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போறேன். இந்த வயதுல உங்களுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கவனிங்க. ஒரு பெண், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல தப்பு பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப டீப்பாலாம் போல, பல தப்பு பண்ணின ஒரு அம்மா, ஒரு அக்கா, ஒரு சிஸ்டர், கவனிங்க. தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ணினத எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்போ அந்த அம்மாவை கொல்லணும்னு சொல்லி ஊர் ஜனங்களே சேர்ந்து ஆளுக்கு ஒரு கல்லோ, ஆளுக்கு பேசுங்க, ஆளுக்கு ஒரு கல்லோட வராங்க. உங்களை கல் அடிச்சா நீங்க தாங்குவீங்களா? ஒரு கல் அடிச்சா, இப்ப நான் ஒருத்தர் இருக்கேன், நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல் அடிச்சா உயிரோடு இருப்பேனா? இதுக்கு விஷம் வச்சு கொண்டுடலாம், இல்ல கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம், இல்ல வண்டி ஏற்றி கொண்டுடலாம். கல்லுல அடிச்சு கொண்டது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? கல்லுல அடிச்சு கொண்டது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? கவனிங்க. இந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 100-200 பேர் இங்க இருக்கிற மாதிரி கூட்டம், நிறைய பேர். அங்க பைபிள்ல வசனம் சொன்னது, சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் கல் எடுத்து துரத்துனாங்களாம். எல்லாரும் சொல்லுங்களேன், கல் எடுத்து துரத்துனாங்க. எதுக்கு? அந்த அம்மாவை கொல்றதுக்கு, அந்த அக்காவை கொல்றதுக்கு, அவங்க செஞ்ச தப்புக்கு. நீங்க கவனி, நீ ஏதோ தெரியாம சின்ன தப்பு பண்ணிட்ட, தெரிஞ்சோ தெரியாம ஏதோ நீ தப்பு பண்ணிட்ட. அது நீ தப்பு பண்ணினு தெரிஞ்சவங்க திரும்ப 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 உன்னை குத்தி காட்டுறாங்க, திரும்ப 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 உன்னை சொல்லி காட்டுறாங்க. அங்க போற பத்தியா, அங்க போற பத்தியா, அவதான் அந்த தப்பு பண்ணா. அன்னைக்கு ஒரு நாள் அவதான் அந்த தப்பு பண்ணினா, அன்னைக்கு ஒரு நாள் அவதான் அந்த தப்பு பண்ணினா, அன்னைக்கு ஒரு நாள் இவன் தான் அந்த தப்பு பண்ணினா. அங்க திருடுனவன் இவன் தான், அந்த இடத்துக்கு போனவன் இவன் தான், அந்த சினிமா பார்த்தவன் இவன் தான், அந்த போன் நோண்டவன் இவன் தான், அங்க எதிர்த்து பேசினவன் இவன் தான், அவங்க அப்பா அம்மாவை அடிச்சவன் இவன் தான், அவங்க தம்பியை கீழே தள்ளவன் இவன் தான், வீட்டுல அப்பா அம்மா பேச்ச கேட்காம வீட்டு விட்டு போன பொண்ணு இவன் தான், அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம போனவன் இவன் தான், அவங்க அப்பா அம்மா திட்டாங்க சாப்பிடாம இருந்தவன் இவன் தான் சொல்லி நீங்க செஞ்ச எல்லா தப்புகளையும் திரும்ப 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 சொல்லி 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 காட்டி உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அதனால அழுது கொண்டு இருக்கிறீங்க. எஸ், நீதான் நீங்க தான். அதனால வர கண்ணீர் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லிட்டு போவீங்க ஆமான்னு. அப்படிப்பட்ட ஒரு கண்ணீர், அந்த கவலையினால இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க உண்டு. இந்த சின்ன பிள்ளைகளை கேட்டா சொல்லுவீங்க, யாராச்சும் வாலண்டியர்ஸ் இங்க நில்லுங்களேன் ப்ளீஸ். இங்க இருக்க குட்டி பிள்ளைங்க உங்களை கேட்டா நீங்க சொல்லுவீங்க, எங்க அப்பா ரொம்ப குடிக்கிறாரு, எங்க அப்பா குடிக்கிறதுனால எங்க அம்மானால நிம்மதியா இருக்க முடியல. குட்டி பிள்ளைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் இருக்கிறீங்க. எங்க அப்பா குடிக்கிறதுனால எங்க வீட்டுல நிம்மதி இல்லை, எங்க வீட்டுல ரொம்ப கடன் ஆயிடுச்சு, அதனால நிம்மதி இல்லை, வேணுங்கிறத என்னால வாங்கிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, கவலைப்பட்டு இருக்கீங்க, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. முன்னோர் சொன்ன அந்த அம்மாவை கல் எடுத்து அடிக்கும்படியா எல்லாரும் துரத்துறாங்க. இப்ப இந்த அம்மாவுடைய கால் இருக்குல்ல, கவனிமா, இந்த அம்மாவுடைய கால் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இவங்க பயந்துட்டு என்ன பண்றாங்க? ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க. தப்பிச்சுக்கணுமே, எப்படியாவது வாழணுமே சொல்லி இந்த அம்மா பயந்து 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 ஓடுறாங்க. என்னை காப்பாத்த யாரும் இல்லையான்னு சொல்லி பயந்து 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 இந்த அம்மா வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஓடுறப்ப அந்த அம்மா என்ன தெரியுமா மனசுல நினைச்சாங்க?
ஓடுறப்ப என்ன தெரியுமா நினைச்சாங்க? நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா, இந்த தப்பு நான் பண்ணினது உண்மைதான், திருடுனது உண்மைதான், எங்க அப்பா அம்மாவை ஏத்து பேசுனது உண்மைதான், எங்க அம்மாவை எதிர்த்து பேசுனது உண்மைதான், எங்க அப்பாவை எதிர்த்து பேசுனது உண்மைதான், நான் பொய் சொன்னது உண்மைதான், நான் இந்த ஒரு தப்பு பண்ணது உண்மைதான், நான் இந்த இடத்துக்கு போனது உண்மைதான், நான் இவன் கிட்ட பேசுனது உண்மைதான், நான் இவன் கிட்ட பேசுனது உண்மைதான், இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சது உண்மைதான். ஆனா இது எல்லாம் செய்யறதுக்கு நீதான ஹெல்ப் பண்ணுன, இதெல்லாம் நீதான செய்ய சொன்ன. யார் உன்னை செய்ய சொன்னாங்களோ அவங்களே நீ தப்பு செஞ்சேன்னு சொல்றாங்க. உன்னை தப்பு செய்ய சொன்னவங்களே நீ தப்பு செஞ்சிட்டேன்னு குத்தி காட்டுறாங்க. புரியுதா? இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? தப்பு செய்ய சொன்னவங்களே நீதான் அந்த தப்பு செஞ்சேன்னு பழிய போட்டுட்டு போயிட்டாங்க. தப்பு செய்ய சொன்னது அவங்க தான். இப்போ உன் மனசு என்ன தெரியுமா கேட்டுட்டு இருக்கு? இப்போ மனசு என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கு? இந்த தப்பை நான் செஞ்சிருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு என் படிப்பை பார்த்து போயிருப்பேன், நான் பாட்டுக்கு ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டு போயிருப்பேன், நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு போயிருப்பேன். என்னை இந்த தப்பை செய்ய சொன்னதே நீதானே, என்னை இந்த தப்பை செய்ய சொன்னதே நீதானே, அதனாலதான் நான் செஞ்சுட்டீங்க உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அது அவங்க கிட்டே திரும்ப சொல்ல முடியல. யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்ல முடியும்? அதே போல இந்த அம்மா மனசுல நினைச்சிட்டே ஓடுறாங்க. நானா இந்த தப்பு பண்ணல, இந்த தப்பு நான் யோசிக்கல, இந்த தப்பு நானா செய்யல, இவங்க தான் செய்ய வச்சாங்க, இந்த தப்பை இவங்க தான் செய்ய வச்சாங்க. யார் தப்பு செய்ய சொன்னாங்களோ அவங்களே என்ன கல்ல கொண்டு அடிக்க வராங்க, யார் தப்பு செய்ய சொன்னாங்களோ அவங்களே என்ன கொல்றதுக்கு வராங்க, யார் தப்பு செய்ய சொன்னாங்களோ அவங்களே என்ன பழி வாங்குறதுக்கு வராங்க, யார் என்ன தப்பு செய்ய சொன்னாங்களோ அவங்களே என்ன ஏறி மிதிச்சுட்டு போக வர்றாங்க. என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லையா? எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லையான்னு சொல்லி இந்த அம்மா கண்ணீர் வடிச்சு கொண்டு அவங்களுடைய பாதம், அவங்களுடைய கால் ஓடி வரப்போ தூரத்துல ஒரு கால் பார்க்கறாங்க. தூரத்துல அவங்களுக்கு ஒரு பாதம் தெரியுது. பாதத்தை பார்த்த உடனே அவங்க நேரா போய் பாதத்துல விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க கண்ணில் கண்ணீர் தரையாய் ஓடுது. அவங்களுடைய கண்களை கண்ணீர் பயங்கரமாய் ஓடுது. யாருடைய பாதத்துல விழுந்தாங்கன்னு நிமிர்ந்து பார்த்தா அங்க ஏசப்பா நிக்கிறாங்க. இப்போ துரத்திட்டு வந்துச்சு தெரியுமா? கல்லு, நிறைய கல்லு துரத்திட்டு வந்துச்சுல்ல, கொல்லணும்னு. அந்த கல் எவ்வளவு வேகமா துரத்திட்டு வந்துச்சோ ஏசப்பாவை பார்த்தது அப்படியே நின்றுச்சு. ஏன் தெரியுமா? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற மனுஷனிலும் உங்களில் இருக்கிற இயேசு அவர் பெரியவர். அவரும் பாவத்தை பார்க்க மாட்டார், அவருடைய தவறுகளை பார்க்க மாட்டார். நீ என்னைக்கு வந்து ஏசப்பா இது நான் தான் செஞ்ச நீ ஒத்துக்கிட்டியோ அன்னைக்கு உன் கண்ணீரை தொடங்க ஏசப்பாவும் கூட இருக்கிறாங்க. என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுக. 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 கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட, நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க
உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். நீங்க சொல்லுங்க தெரியுமா, நான் எவ்வளவுதான் அழுகுறதுக்கு இப்ப பலன் இல்லாம கொஞ்சம் பேர் இருக்கீங்க. அழுது 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 சோர்ந்து போய் இதுக்கு மேல அழுறதுக்குலாம் என்கிட்ட தெம்பு இல்ல. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னேன், உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது இல்ல, அது சாதாரணமான கண்ணீர் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு 3 சம்பவம் சொன்னேன். ஒண்ணு ஆகார், ரெண்டாவது சிம்சோன், மூணாவது ஒரு தவறு செஞ்ச ஒரு பெண். ஒண்ணு ஆகார், ரெண்டாவது சிம்சோன், மூணாவது தவறு செஞ்ச பெண். இந்த 3 பேருமே அழுகிறப்போ மனுஷன் கூட இல்லை. நீ நினைக்கிற மனுஷன் கூட வருவான்னு, ஆனா மனுஷன் கூட இல்லை. உன் கண்ணீருக்கு ஏதாவது ஒரு மனுஷன் வருவான், நண்பர்கள் வருவாங்க, யாராச்சும் பரிதாபப்படுவாங்க. அப்ப நீ நினைச்சே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுற. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சா அதை பார்த்து யாராச்சும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணு கேட்பாங்க. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுறான்னு நீ நினைச்சு ஸ்டேட்டஸ் போட்டு அதுவும் வேஸ்ட். இன்ஸ்டால ஸ்டோரி போடுற, அதுக்கும் யூஸ் இல்ல. ஃபேஸ்புக்ல ஸ்டோரி போடுற, அதுக்கும் யூஸ் இல்ல. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்து 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 தேடி தேடி பார்க்குற, நம்ம மனசு உடைஞ்சு போன மாதிரியே ஏதாவது ஒரு ரீல்ஸ் கிடைக்குமா, ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்தோன்னே ஆமா இட்ஸ் மீ, திஸ் இஸ் மீ, இதான் நான், இதே போலதான் நானும் இருக்கேன். அங்க டேக் பண்ற இடத்துல செல்ஃப் டேக், உனக்கு நீயே டேக் பண்ணிக்கிற, இல்ல உனக்கு நீயே மென்ஷன் பண்ணிக்கிற. ஆனா உன்னுடைய கண்ணீரோட மதிப்பு என்ன தெரியுமா சிஸ்டர்? கவனிங்க, உன் கண்ணீரோட மதிப்பு என்ன தெரியுமா? ஹலோ 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 ஹாய். உன் கண்ணீரோட மதிப்பு என்ன தெரியுமா? நீ மற்ற இடத்துல கண்ணீர் வடிச்சனா அந்த கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, அந்த கண்ணீரை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அந்த கண்ணீரை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்தான் நடந்துச்சோன்னு நினைச்சேன், உனக்கும் தானே நடந்திருக்குது, எனக்கு கம்பெனிக்கு நீயும் இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னுடைய கண்கள்ல கண்ணீர் வரப்போ, கவனி, உன்னுடைய கண்கள்ல கண்ணீர் வரப்போ பரலோகத்தில் இருக்கிற உன்னை படைத்த இயேசு அவர் தன்னுடைய சிங்காசனத்தில் இருந்து எழுந்து நின்று, என் பிள்ளை எதுக்கு கண்ணீர் வடிக்கணும், என் பிள்ளை எதுக்கு கண்ணீர் வடிக்கணும், என் பிள்ளை எதுக்கு அழுகணும், அவ அழுகிறத நான் பார்க்க மாட்டேன், அவ அழுகிறத என்னால தாங்க முடியாது, அவ அழுகிறத என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி உன் கண்ணீரை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற இயேசு எழுந்து நின்று, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கிளாப் பண்ணா நல்லா பண்ணிருங்க, யோசிக்காதீங்க. பைபிள் இருந்துச்சுன்னா வாசிக்கிறீங்களா? வசனம் பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஏசாயா 43:1. ஏசாயா 43. நான் முடிக்க போறேன், டைமுக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். கொஞ்சம் மைக்ல வேகமா. இருங்க மைக்ல படிக்க, எல்லாத்துக்கும் கேட்கணும். இது வரைக்கும் உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஏசப்பா உங்களுக்காக என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். கவனிங்க. அந்த பின்பகுதி பாதிக்கு மேல இருக்குல்ல, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். என் கூட சேர்ந்து எல்லாம் சொல்றீங்களா? பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன்,
உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். நீ கண்ணீர் வடிக்கிறப்போ உன்னுடைய கண்ணுல இருந்து வர கண்ணீருக்கு மதிப்பு உனக்கு தெரியல. ஆனா உன் கண்ணுல இருக்க கண்ணீரோட மதிப்பு என்ன தெரியுமா? உன் கண்ணுல இருந்து வர கண்ணீரோட வேல்யூ என்ன தெரியுமா? அது பரலோகத்தை அசைக்கிறதுக்குரிய ஒரு வேல்யூ. அது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை எழுந்திருக்க பண்ணும். அது பரலோகத்தில் இருக்கிற இயேசுவை கீழே கொண்டு வரும். ஏன் தெரியுமா? நீ அவரோட பிள்ளை. நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, நீ ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுறதுனால, இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறதுனால, உன் கண்ணில் இருக்க கண்ணீரை துடைக்க ஏசப்பா பரலோகத்திலிருந்து எழுந்து அவர் உன் பக்கத்துல வந்து நின்று, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டா தம்பிமா? இப்போ நீங்க நம்ம நிறைய பேர் இருக்கோம். உங்க எல்லாரோட பேரும் எனக்கு தெரியாது, ரைட்டா? உங்க எல்லாரோட பேரும் காலேஜ் கெமிஸ்ட்ரியா, என்ன டிகிரி, இன்ஜினியரா, சாரி மறந்துடுச்சு. உங்க எல்லாத்தோட பேர் எனக்கு தெரியாது. அவங்க ஒருத்தர் ஒரு 2 பேர் பேர் மட்டும் எனக்கு தெரியும். ஆனா என் கூட டீம் வந்திருக்காங்க. ஜெயபிரகாஷ், ஜோயல், ஜபகுமார், தமிழ், இவங்க கூட வந்திருக்காங்க. கவனிங்க, இந்த தம்பிமார் வந்திருக்காங்க அப்படின்னா நான் கூப்பிடுறேன், நானு தமிழ் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன்னா அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு அவன் தெரிஞ்சவன், அவனுக்கு நானும் தெரிஞ்சவன். ரெண்டாவது, எனக்கு அவன்கிட்ட உரிமை இருக்கு. எனக்கு அவன்கிட்ட உரிமை இருக்கு, அவன் பேர்ல எனக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை பெயர் சொல்லி ஏசப்பா உன்னை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்ச. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? he point out you. ஏசப்பா உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கிறாங்க. இருக்கிற அவ்வளவு ஜனத்திலும் இன்னைக்கு யூத் மீட்டிங் எத்தனையோ பேருக்கு சொன்னோம், நீயே வந்து உட்கார்ந்து இருக்கிற. நீயே உட்கார்ந்திருக்க காரணம் என்ன? ஏன் தெரியுமா? ஏசப்பா உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. பெயர் சொல்லி நீ எனக்கு வேணும், நீ கவலைப்படாத, உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் கவலையை நான் மாற்றுவேன் சொல்லி உனக்காக பரிந்து பேச, உன் கண்ணீரை துடைக்க, உன் கவலையை மாற்ற ஏசப்பா இந்த நாள்ல உன்னை பெயர் சொல்லி அழைத்து இங்க வச்சிருக்கிறாங்க. பெயர் சொல்லி அழைத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு காரியம் சொல்லவா? அடுத்த ஒரு காரியம் சொல்லலாமா? போலாமா? அந்த வசனத்தை அழகா இருந்துச்சு, காண போயிட்டாங்க. அந்த அந்த வசனத்துல அழகா ஒரு காரியம் இருந்துச்சு. கடைசியா, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். கடைசி ஒரு வார்த்தை, நீ சொல்லுங்களேன், நீ என்னுடையவன். நீங்க சொல்லுங்க, நீ என்னுடையவள். ஏசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னுடையவள். உங்களை பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னுடையவன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ இங்க என்னோட போன் இருக்கு. இந்த போனை என்னோட போனை வேற யாராச்சும் வந்து இப்படி தொட வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், இது என்னோடது. நீ எதுக்கு கேப்பனா கேட்க மாட்டேனா? இது என் போன், இது எடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? இது எடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? என் போனை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. எங்க யாராச்சும் அண்ணன் தங்கச்சியா வந்திருந்தீங்கன்னா, யாராச்சும் தங்கச்சியை போய் தொடும் பொழுதோ இல்ல ஏதாச்சும் பிடிச்சி இருக்கும்போது அண்ணன் சொல்லுவான், அது ஏன் தங்கச்சி, அது ஏன் தங்கச்சி, தொடர்றதுக்கு நீ யாரு? பெற்றோர்கள் தான் சொல்லுவாங்க, அது ஏன் பிள்ளை, தொடர்றதுக்கு நீ யாரு? கடவுள் உங்களை பார்த்து, ஏசப்பா உன்னை பார்த்து, தம்பி ஏசப்பா உன்னை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? நீ யாரோ இல்ல, நீ யாரோ இல்ல, நீ என்னுடையவன், என்னுடையவன். அப்பா கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை, பிள்ளையா கூப்பிட்டு பாரு நீ ஒரு வார்த்தை. அப்பா கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை, பிள்ளையா கூப்பிட்டு பாரு நீ ஒரு வார்த்தை. போராட்டன்னு தெரிஞ்ச உடனே வந்திடுவார் உனக்கு, போராட வேண்டியது நீ இல்ல அவரு. போராட்டன்னு தெரிஞ்ச உடனே வந்திடுவார் உனக்கு, போராட வேண்டியது நீ இல்ல அவர்.
இருக்கையில கலங்கிட மாட்டேன். உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால என்றும் வாழுறேன். அவர் செய்த நன்மையை பாட்டாப்பா பண்ணுறலாம். அவர் கிருபையால என்றும் வாழுறேன். அவர் செய்த நன்மையை பாட்டா பாடுறேன். இது அப்பாவோட செல்ல பிள்ளை. அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். இது அப்பாவோட செல்ல பிள்ளைனா. அவர் இருக்கையில உலகம் தள்ளிவிடும் போது தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தள்ளிவிடும் போது என்னை தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால என்றும் வாழுறேன். அவர் செய்த நன்மையை பாட்டா பாடுவேன். அவர் கிருபையால என்றும் செய்த நன்மையை பாட்டா பாடுவேன். அப்பான்னு கூப்பிடுறார் புத்திய துணி காலத்தை பிள்ளையா கூப்பிட்டுப்பாரு. ஏசப்பா ஒண்ணு பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ என்ன அப்பான்னு கூப்பிடு. எப்படி கூப்பிடு? அப்பா ஏசப்பா நீ கூப்பிடு. அடுத்த செகண்ட் நான் வந்து நிப்பேன். அடுத்த செகண்ட் உனக்காக நான் வந்து நிப்பேன். பிள்ளையா நீ கூப்பிடு. ஒரு வார்த்தை. அடுத்த லைன் சொல்லுது, உனக்கு போராட்டம்னு தெரிஞ்ச உடனே வந்திடுவார் உனக்கு. ஏசப்பா வந்துட்டாருன்னா போராட வேண்டியது நீ இல்ல அவரு. அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சொல்லி காலத்தை பிள்ளையா கூப்பிட்டாரு நீ ஒரு வார்த்தை. அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சொல்லி காலத்தை பிள்ளையா கூப்பிட்டாரு நீ ஒரு வார்த்தை. போராட்டம் தெரிஞ்ச உடனே வந்திடுவார் உனக்கு. போராட வேண்டியது நீ இல்ல அவரு. போராட்டம் தெரிஞ்ச உடனே வந்திடுவார். போராட வேண்டியது நீ இல்ல. இயேசு அப்பாவோட, இயேசு அப்பாவோட, இயேசு அப்பாவோட ஒரே செல்ல பிள்ளையா. அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். இயேசு அப்பாவோட ஒரே செல்ல பிள்ளையா. அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அவர் இருக்கையில. ஃபைனல் முடிக்க போறேன். கடைசி பாயிண்ட். நீ அழுகிற நிறைய காரியம் உண்டு. நான் டைரியில நிறைய எழுதிட்டு வந்தேன், அதெல்லாம் இப்ப சொல்ல முடியல. கவனி, நீ கண்கள்ல நிறைய காரியங்கள் கண்ணீர் வடிக்கிறல்ல. ஏசப்பான்னு பார்த்து சொல்றாங்க, நீ என்னுடையவன். நீ சொல்லுங்க, நீ ஜாயின். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்யூ. இப்போ இதுதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சொல்லுங்க, நாங்க. இதுதான் நீங்க. சரியா? பயங்கரமா அழுதுட்டு இருக்கீங்க. பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிருக்கு. பயங்கரமான கண்ணீர், பயங்கரமான துக்கம், பயங்கரமான கவலை, பயங்கரமான போராட்டம். நீங்க தான் இது. இப்போ எனிஒன் சந்தோஷம். இப்போ இதுதான் நீங்க, இதுதான் நீங்க, இதுதான் உங்க பிரச்சனை. இது யாரு? இது யாரு? இது யாரு? நீங்க அழுதுட்டு இருக்கீங்க தெரியுமா? ஒரு பிரச்சனைக்காக அழுதுட்டு இருக்கீங்க தெரியுமா? ஒரு காத்துக்காக. அதுதான் இது. சரியா? அதுதான் இது. இப்போ நான் தான் ஏசப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் தான் ஏசப்பான்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து இப்ப உங்ககிட்ட வந்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் ஜோயல் அப்படின்னு சொல்லி நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிட்டேன். நீ 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 இனிமே ஓகேவா? இது வரைக்கும் இப்ப புரிஞ்சு. இப்பதான் டாபிக் சொல்றேன், கவனி. இங்க சொல்லியாச்சா? அடுத்த ஒரு காரியம் இங்க என்ன இருக்குது? இப்ப ஏசப்பா உங்களுக்காக பிரச்சனையை பார்த்து சொல்றாரு. பிரச்சனை பார்த்து சொல்றாரு, ஹே, இந்த ஜோயலை நான் மீட்டு கொண்டேன். உங்க பேரை வச்சுக்கோங்க.
இந்த ஜோயலை நான் மீட்டு கொண்டேன். இவனை நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். இவன் என்னுடையவன். இவனை நீ தொடணும்னா என் கருவிழி நீ தொடணும். யார் சொல்ற தெரியுமா? ஏசப்பா உனக்காக சொல்றாரு. உன்னை தொடுகிறவன் என் கருவிழியை தொடுகிறான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பிரச்சனையை நீ என் கிட்ட விட்டுட்ட, நீ என் பக்கத்துல வந்துட்ட, நீ என் கூட வந்து நின்னுட்ட அப்படின்னா உனக்கு வர பிரச்சனை உன்னை தொடுறதுக்கு முன்னாடி என் கருவிழியை தொட்டுட்டு தான் வரணும். கருவிழியை தொட்ட விடுவாரா? கருவிலை தொட்ட விடுவாரா? உனக்காக அவர் வெள்ளம் போல் சத்துரு, வெள்ளம் போல் நிந்தைகள், வெள்ளம் போல பிரச்சனைகள் உங்களுக்காக கரை புரண்டு வந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். ஏன்னா நீ கர்த்தருடையவர். ஹலோ, ஹாய், ஹலோ, இருக்கீங்களா? தம்பிமா, இப்போ ஒண்ணு நான் உங்களை, அதாவது ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாத நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து என்ன பண்றாரு? ஜோயல் என்னுடைய சொல்லி சொல்லியாச்சு. இப்போ ஆண்டவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஜோயல் இருக்கால, இப்ப நீங்க இருக்கிறீங்கல்ல, இப்ப இந்த பக்கம் நீங்க இருக்கிறீங்கல்ல, கவனிங்க, இந்த பக்கம் நீங்க இருக்கீங்க, வாயத்தான் சொல்லுங்க, இருக்கிறீங்கல்ல. இப்போ நீங்க இந்த பிரச்சனையை பார்த்து இப்ப நீங்க சொல்லணும். பின்னாடி இருக்கவங்கள தான். இப்போ நீங்க இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லணும். உங்களை கண்ணீர் வடிக்குது இல்ல, உங்களை அழ பண்ணது இல்ல, உங்களை கவலைப்பட வைக்குது இல்ல, உங்களை கோபப்பட வைக்குது இல்ல, உங்களை கண்ணீர் சிந்த வைக்குது இல்ல. இந்த பிரச்சனையை பார்த்து இப்ப நீங்க சொல்லணும். பிரச்சனை, நான் இனி பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் இனி பயப்பட மாட்டேன். என்ன ஏசப்பா பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க பின்னாடி, என்ன ஏசப்பா பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. இனிமே நான் உனக்கு சொந்தம் கிடையாது, நான் ஏசப்பாக்கு சொந்தம். இனிமே நீ என்ன தொடணும்னா, இனிமே நீ என்ன அள வைக்கணும்னா என் ஆண்டவரை தொட்டுட்டு தான் நீ என்ன தொடணும். புரிஞ்சுச்சா? சொல்லிட்டீங்களா? ஓகேவா? இப்ப அடுத்த ஒரு காரியம். இப்ப இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனை இப்ப உங்களை பார்த்து சொல்லும். இது வரைக்கும் நான் உன்னை தொல்லை பண்ணேன், இது வரைக்கும் நான் உன்னை அழுக வச்சேன், இது வரைக்கும் நான் உன்னை கழுக வச்சேன். இப்ப இந்த பிரச்சனை உங்களை பார்த்து சொல்லும், நீ கர்த்தருடையவள். எத்தனை பேருக்கு புரிஞ்சோ தெரியல. நீ கர்த்தருடையவள். இதுக்கு மேல உன்னை என்னால தொட முடியாது, இதுக்கு மேல உன்னை என்னால அழ வைக்க முடியாது, இதுக்கு மேல உன்னை என்னால கோபப்பட வைக்க முடியாது, இதுக்கு மேல உன்னை என்னால கலங்க பண்ண வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? இனி நீ இதுக்கு மேல நீ பிரச்சனைக்குரியவள் அல்ல, இதுக்கு மேல நீ போராட்டக்குரியவள் அல்ல, இதுக்கு மேல நீ கண்ணீர் சிந்த வேண்டியவள் அல்ல, நீ கர்த்தருடையவள். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். எப்படி சொல்லுங்க, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை.
எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? எத்தனை பேருக்கு இது இன்னைக்கு பேசுன வார்த்தை எனக்கு தான் சொல்றவங்க இப்ப எல்லாரும் இருக்கிறாங்க. தேங்க் காட். கை கீழே போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காட்ட மட்டும் சொன்ன முடிக்கிற டைம் ஆச்சு. அந்த வசனத்தை மறுபடியும் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம்.